இந்த ட்ரேடிங் சீரீஸில் இது 4வது எபிசோட். இன்னிலேருந்து திருப்பி நீங்கள் யார் பார்த்தாலும் எந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி உங்களுக்கு ட்ரேடில் ப்ராஃபிட் வந்துச்சுன்னா நான் ஒரு ஸ்டாக்கை ஃப்ரீயாக உங்களுக்கு கிஃப்ட் பண்ணலான்னு இருக்கேன். அண்ட் அதை நீங்கள் எப்படி ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றதையும் நான் போக போக சொல்கிறேன். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஹலோ வணக்கம், நான் கீர்த்தி. இந்த சேனல் ஃபுல்லாகவே பிஸ்னஸ் அண்ட் மணி பற்றி மட்டும்தான் இருக்கும். இப்போ நான் ஒரு ட்ரேடிங் சீரீஸ் போட்டுட்ருக்கேன். இதுக்கு முன்னாடி ஆன்லைன் மணி மேக்கிங் சீரீஸும் போட்டிருக்கேன், அப்புறம் க்ரோத் சீரீஸும் போட்டிருக்கேன். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, என்னோடய ஸ்டாக்ஸை நான் விற்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். எனக்கு இந்த ஸ்டாக் பிடிக்கல, எனக்கு இல்லை போர் அடிக்குது, இல்லை இந்த ப்ராஃபிட்டே போதும் அப்படின்ற ஒரு ஃபீலிங்னால நம்ம விற்கணுமா, இல்லை டெக்னிக்கல் ரூல்ஸ் என்னென்ன யூஸ் பண்ணலாம் விற்கிறதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக ஒரு செல் ஆர்டர் கொடுக்கறதுக்கு என்னென்ன டெக்னிக்கல் ரூல்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். அண்டு நான் எப்போவுமே வழக்கமாக சொல்கிற மாதிரி நான் இதுக்கு முன்னாடி பண்ண தப்புகளும் சொல்லிவிட்டு அதை எப்படி கரெக்ட் பண்ணி அண்டு ஒரு சார்ட் காமிச்சு எப்படி இதை பண்ணலான்றதும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். முன்னாடிலாம் இப்போது சில ஸ்டாக்லாம் ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேனே, டிசிஎஸ் ஸ்டாக்கை எடுத்துக்கலாம். முன்னாடி நான் வாங்கினது நான் பாதிலேயே கொஞ்சம் கூட விற்றுட்டேன் ஆக்சுவலாக. அதே மாதிரி ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸும் சரி, முன்னாடி வாங்கினது பாதிலேயே கொஞ்சம் விற்றுருக்கேன். இதெல்லாம் விற்காமல் இருந்ததுன்னா இன்னுமே நிறைய ப்ராஃபிட் வந்திருக்கும் இல்லையா? ஸோ அதை தான் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ அந்த மாதிரி அந்த ஒரு ஃபீலிங்க்கு நீங்கள் இடம் கொடுக்கக்கூடாது. உங்களோட டெக்னிக்கல் ரூல்ஸ் என்ன, உங்களோட இண்டிகேட்டர்ஸ் என்ன, அதை பொறுத்து தான் நீங்கள் எப்போவுமே ஒரு செல் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணணும். இந்த செல்லுக்கு இன்னொன்று என்ன ரீசன்னா, நான் சில ஸ்டாக்லாம் சரி இதுக்கு மேலே இது ஏறாது, இது ஆல்ரெடி ஆல் டைம் ஹையில் இருக்குது அப்படின்னு நினச்செல்லாம் நான் விற்றுருக்கேன். ஆனால் என்னோடய ப்ரெடிக்ஷன் தப்பாக தான் இருந்திருக்கு. நான் எப்போவும் சொல்கிற மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டை யாராலையுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. இட் இஸ் ஜஸ்ட் ஒரு ஃபோர்காஸ்ட் வேணால் நம்ம பண்ணலாம். இது மாதிரி இருக்கலாம், இந்த சார்ட் பேட்டர்ன், இந்த வால்யூம், இந்த இண்டிகேட்டர்ஸ் வச்சு இதெல்லாம் நடக்கலாம் அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணலாமே தவிர நம்ம எப்போவுமே ஒரு லாஸுக்கு தான் ரெடியாக இருக்கணும். அதனால் நானும் அந்த தப்பு பண்ணியிருக்கேன். அந்த தப்பை நீங்களும் பண்ணாதீங்க. இந்த தப்பை பண்ணாமலாம் இருக்கணும்னா உங்களோட ஸ்டாக்கோட செலெக்ஷன் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இன்றைக்கி வீடியோவில் எப்போல்லாம் நீங்கள் விற்கலாம், என்னென்ன இண்டிகேஷன்லாம் இருக்குது நீங்கள் விற்கிறதுக்கு அப்படின்றத நான் ஒரு சார்ட் மூலமாக சொல்கிறேன், வாங்க பார்க்கலாம். ஸோ இந்த சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் இந்த சார்ட்டுக்கு. இந்த ட்ரேடு பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் ஹையில் இருந்திருக்கு. அண்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஓகே இவ்வளோ ஹை ஆகிடுச்சு, ஓகே கீழே கொஞ்சம் இறங்குது, விற்றுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி இந்த இடத்துல வாங்கிட்டு மறுபடியும் இவ்வளோ ஹை ஆகிடுச்சு திருப்பியும் சொல்லிட்டு இந்த இடத்துல வைக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. அண்ட் இது போக போக இருந்துகிட்டே இருக்குது இல்லையா? ஆனாலும் இது மேலேயே போயிட்டே தான் இருக்கே தவிர கீழே இறங்கவே இல்லை. இது என்விடியான்ற ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கம்பெனி, பட் இருந்தாலும் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி எல்லாருக்குமே ஒரு டைலமா இருக்கும். இப்போ விற்றதுக்கப்புறம் மறுபடியும் மேலே போகும், விற்றதுக்கப்புறம் மேலே போகும். பட் என்ன அப்படின்னா, இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த 21 எக்ஸ்பொனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ், 21 MAன்னு வச்சுக்கலாமே, 21 EMA அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த ட்ரெயிலிங் ஸ்டாப்பும் நான் என்னன்றதை சொல்கிறேன். ஒரே வீடியோவில் நான் எல்லாமே சொன்னால் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடும். அதனால் நான் 21 EMA எப்படி செட் பண்ணுறதுன்றது மட்டும் நான் ஒரு லைவ் டெமோவோட காமிக்கிறேன். அப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இது ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி தான் நம்மளை டெம்ப் பண்ணி ஓகே இவ்வளோ ஹையாக இருக்குது, இதுக்கு மேலே போகாதுன்றதால நம்ம விற்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ இது நம்ம பண்ணுற தப்பு. ஆனால் ஒரு கரெக்டான இடம் எது விற்கிறதுக்கு அப்படின்னு பார்த்தா அது இந்த இடம் தான் இல்லையா? ஏன் அப்படின்னா, இந்த 21 MA ட்ரெயிலிங் ஸ்டாப், அதாவது 21 EMA ட்ரெயிலிங் ஸ்டாப் மெத்தட் வழியாக தான் இதை பண்ண முடியும். ஏன் அப்படின்னா, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் லைன் இது இருக்குது. இந்த லைனில் நான் இதை மார்க்கும் பண்ணி காமிக்கிறேன். இந்த இடத்துல இந்த 21 EMA மட்டும்தான் ஃப்ளாட் ஆகுது லைனு. ஸோ இங்கே சிம்பிள் EMA ட்ரெண்டு அப்படி இல்லை, ஃப்ளாட் ஆகலை. ஸோ ஐடியலி இந்த இடத்துல தான் விற்கணும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அதிகமாக இருக்கேன்னு இந்த இடத்துல எடுத்துருவாங்க, இல்லை இந்த இடத்துல எடுத்துருப்பாங்க, இந்த இடத்துல எடுத்துருப்பாங்க. ஸோ நமக்கே சொல்லவே முடியாது. அது ரொம்ப முக்கியம்.
ஸோ இப்போ நான் 21 EMA எப்படி செட் பண்ணுறோன்றதும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து டிசிஎஸோட சார்ட்டு, 6 months சார்ட். ஃபர்ஸ்ட் கேண்டில்ஸ் ரொம்ப முக்கியம், ஏன்னா நமக்கு ஈஸியாக பை அண்ட் செல் தெரியும். அண்ட் இதுக்கப்புறம் இண்டிகேட்டர்ஸில் நீங்கள் எந்த ஒரு இதுவும் எடுத்துக்கலாம், எந்த ஒரு ப்ரோக்கிங் ஃபார்மும் எடுத்துக்கலாம். நான் வந்து ஏஞ்சல் ப்ரோக்கிங் அண்ட் ஜீரோதா யூஸ் பண்ணுவேன். ஏஞ்சல் ப்ரோக்கிங் இன்னும் டீட்டெயில்டாக இருக்கும். ஸோ இதில் மூவிங் ஆவரேஜ் எக்ஸ்பொனென்ஷியல் இங்கே இருக்குது, ஆட் ஆகிடுச்சு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்படியும் ஃபார்மேட் பண்ணலாம், இல்லை இப்படியும் செட்டிங்ஸில் போய் 21 EMA ஆர் உங்களோட லென்த் என்னவோ or 65 whatever that is, நீங்கள் போய் இப்படி கொடுக்கலாம். ஸோ இங்கே வந்து நமக்கு ஒரு பேட்டர்னாக தெரிஞ்சிடும் ஈஸியாக. இப்போ நான் வந்து 3 months போகிறேன், இன்னும் கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும். ஸோ இப்போ இந்த பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த ட்ரெண்ட் லைன், 21 EMAவோட ட்ரெண்ட் லைன். ஸோ இப்போ எல்லோரும் என்ன நினைப்போம், இந்த இடத்துல இவ்வளோ ஏறி இருக்குது, மறுபடியும் இந்த 6 months போகிறேன், இவ்வளோ ஏறிடுச்சு நம்ம இங்கேயே வைக்கலாம்னு நினச்சிருப்போம், இவ்வளோ ஏறிடுச்சு இங்கேயே வைக்கலாம்னு நினச்சிருப்போம். ஆனால் நம்ம வைக்காமல் இருக்கிறதுக்கு நிறைய ரீசன் இருக்குது. இப்போ இந்த இடத்துல, அதாவது இந்த லைன் இருக்கு இல்லையா, ஸோ இப்போ இந்த இடத்துல பாருங்கள். ஸோ திஸ் இஸ் த ட்ரெண்ட். இப்போ வந்து இதில் ஈஸியாக நமக்கு தெரியும் இல்லையா. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இப்போ நம்ம இந்த இடத்துலையும் வைக்கணும்னு நினச்சிருப்போம், இந்த இடத்துலையும் வைக்கணும்னு நினச்சிருப்போம். பட் நீங்கள் இந்த இடத்துல விற்கிறது தான் ஐடியல். நான் இந்த இடத்துக்கு நம்ம வருவோமான்றது சந்தேகம் தான், பட் ஸ்டில் இட் இஸ் ஓகே. ஏன் அப்படின்னா ட்ரெண்ட் பேட்டர்ன் பாருங்கள், 21 EMA இது 3 months வச்சுக்கலாம். இந்த ட்ரெண்ட் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா இங்கே டவுன்வர்ட் ட்ரெண்டில் இருக்குது. ஸோ திஸ் இஸ் அன் ஐடியல் பிளேஸ் டு செல். இதுதான் நம்ம ஃபாலோ பண்ணியிருக்கணும். இப்போ இந்த இடத்துல நான் ஏன் வைக்கக்கூடாதுன்னா ட்ரெண்ட் பேட்டர்ன் டவுன்வர்ட் ட்ரெண்டில் இல்லை. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் இங்கேயும் டவுன்வர்ட் ட்ரெண்டில் இல்லை ட்ரெண்ட் பேட்டர்ன். ஸோ அதனால தான் இந்த 21 EMA வச்சு பண்ணலாம். இப்போது உதாரணத்துக்கு நான் 65 வைக்கிறேன். 65னா நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி 2.5 months வைக்கணும், வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ 6 monthsக்கு வச்சா உங்களுக்கு இப்போது கரெக்டாக தெரியும் இதுலேயும். ஸோ இதில் ஃப்ளாட் ஆகிருக்கு இந்த ட்ரெண்ட் லைன், ஸோ விச் இஸ் இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி இங்கே எங்கேயுமே ஃப்ளாட் ஆகிருக்காது. ஸோ அது 65 EMI 6 monthsல வச்சு பார்க்கணும். 21 EMA வந்து 3 monthsல வச்சு பார்க்கணும், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ இதில் என்னென்ன ரூல்ஸ் இருக்குது அப்படின்றது தான் முக்கியம் இல்லையா. நான் அதையும் ஒரு சார்ட் வழியாக நான் சிம்பிளாக சொல்லிடுறேன், அது உங்களுக்கு ஈஸியாக இன்னும் புரியும். ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜி. இப்போது இது வந்து டவுன்வர்ட் ட்ரெண்ட் இல்லையா. இந்த பாருக்கு, அதாவது இந்த இஎம்ஏயோட பாருக்கு கீழே வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் 100%ம் விற்கலாம். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜி. உங்கள் விற்கிற ரூலில் ஃபஸ்ட்டு செல்லிங் ரூல், இந்த இஎம்ஏ 65 EMA லைனுக்கு கீழே வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் 100% ஆஃப் த போர்ட்ஃபோலியோவை விற்றுடலாம். ஸோ இது 1. ரெண்டாவது ஸ்ட்ராட்டஜி என்னென்னா இந்த ஃபாஸ்ட் மொமெண்டம் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த இடத்துல இந்த பர்டிகுலர் சார்ட்டோட க்ரோத் வந்து ரொம்ப ஹை கம்பேர்ட் டு இது அண்ட் கம்பேர்ட் டு இந்த க்ரோத் எதுவாக வேணால் இருக்கலாம். ஆனால் இதனோட க்ரோத் பார்த்துக்கோங்க. ஸோ இங்கே வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அட்லீஸ்ட் 50% ஆஃப் த ப்ராஃபிட்ஸ் ஆகுது நீங்கள் வெளியில் எடுத்துடணும். அது வந்து ஒரு 21 MAல நீங்கள் பார்க்கணும். அது 21 MA என்னன்றதும் சொன்னேன். அந்த 21 MA இப்போ ஆவரேஜாக 7 வீக்ஸுக்கு இது மேலேயே இருந்துச்சு, அதாவது இந்த ட்ரெண்ட் வந்து கண்டினியூஸாக 7 வீக்ஸுக்கு மேலேயே இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அட்லீஸ்ட் 50% ஆஃப் த ப்ராஃபிட்ஸை எடுத்துகிட்டு வெளியில் வந்துடணும். ஸோ இது ரெண்டாவது ஸ்ட்ராட்டஜி. இது வந்து ஃபாஸ்ட் மொமெண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ மூணாவது ஸ்ட்ராட்டஜி எக்ஸாஷன்னு சொல்லுவாங்க. இந்த எக்ஸாஷனில் என்ன அப்படின்னா, ஸோ இதில் 200 EMA எப்படி செட் பண்ணுறதுன்னு சொன்னேன், நீங்கள் அதை அப்படியே ஃபாலோ பண்ணலாம். ஸோ இப்போ ப்ரைஸ் வந்து 70%க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா 50% ப்ராஃபிட்ஸை வெளில எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஏன்னா உங்களுக்கு ஈஸியாக அதுலேயே ப்ராஃபிட்ஸ் வந்திருக்கும், அதுக்கப்புறம் உங்களுக்கு லாஸ் ஆனாலும் ப்ராப்ளம் இருக்காது. ஸோ அதுதான் எக்ஸாஷன்.
அதாவது 70% above the 200 exponential moving average. அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 200 exponential moving average உங்களோட நீங்கள் என்ன லைன் இருக்கீங்களோ அந்த லைனோட ப்ரைஸ்லேருந்து இப்போது கரண்ட் ஸ்டாக் ப்ரைஸ் 70% அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா 50% நீங்கள் வெளியே எடுத்துகிட்டு வந்துகிட்டே இருக்கணும். இதெல்லாம் வந்து நீங்கள் லைவ் ட்ரேடப்போ பண்ணக்கூடாது. முன்னாடியே நீங்கள் ட்ரெண்ட் செக் பண்ணி உங்களோட டார்கெட் ப்ரைஸை நீங்கள் வச்சிடணும். நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி 2 செல் ஆர்டராக போடணும்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அது மாதிரி நீங்கள் எதுலேயும் பண்ணலாம். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 3 டிஃப்ரெண்ட்டான செல்லிங் ரூல்ஸ். ஒன்று 65 EMAக்கு கீழே உங்கள் கேண்டில் பார் கீழே வந்துடுச்சு அப்படின்னா நீங்கள் 100%ம் வித்துடணும். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா அதுக்கு மேலே வச்சுருந்தா ரிஸ்க்கு. இதுதான் வந்து நார்மல் செல்லிங் ரூல். ரெண்டாவது ஃபாஸ்ட் மொமெண்டம். 7 வீக்ஸ்க்கு கண்டினியூஸாக 21 EMAக்கு கீழே கேண்டில் பார் வரவே இல்லை அப்படின்னா அந்த டைமில் நீங்கள் 50% வித்துடணும். ஸோ இது ஃபாஸ்ட் மொமெண்டம். ஏன்னா எப்படி இருந்தாலும் நல்லாவே ஸ்டீப்பாக க்ரோ ஆகிருக்கும். அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி சார்ட்டில் காமிச்ச மாதிரி டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஹையஸ்ட் ப்ரைஸ் அண்ட் இந்த இஎம்ஐயோட லைன் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ 50% நீங்கள் ஈஸியாக ப்ராஃபிட் பார்க்கலாம். மூணாவது எக்ஸாஷன் வந்து 200 MA. ஸோ அதே மாதிரி நான் அதுலேயும் என்ன சொல்லியிருப்பேன்னா 70% மேலே இருந்துச்சு, அந்த ட்ரெண்ட் லைனோட 70% மேலே இருந்துச்சு அப்படின்னா அப்போவும் நீங்கள் விற்கலாம். 50% விற்கலாம். ஏன்னா அப்போவே உங்களுக்கு ஈஸியாக ப்ராஃபிட் வந்திருக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆனாலும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா இவோட ஆல்ரெடி சோல்ட் இட் ஆன் ப்ராஃபிட். ஸோ இது கொஞ்சம் இன்னும் போக போக இந்த மாதிரி டீட்டெயிலாக இன்டெப்த் கண்டிப்பாக நீங்கள் கற்றுக்கிட்டே ஆகணும். ரொம்ப சீரியஸாக இருந்தீங்கன்னா. உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியலன்னா இன்னொரு பாருங்கள். இது மற்றவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரம் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.